அம்மா வணக்கம்மா. வணக்கம் 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 தம்பி. வாங்க தம்பி. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல ஊரணி பொங்கல் வைக்கிறது வழக்கம். அது ரொம்ப விசேஷமானது. ஆமையா கார்த்தி, இந்த ஊரணி பொங்கல் வச்சு மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்கிறது இந்த ஊரோட ஐதீகம். பாரு, எல்லாரும் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. ஆமாம்மா, இந்த வருஷம் ஊர் கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை இந்த ஊரணி பொங்கலை பார்த்ததும் எங்களுக்கு வந்துருச்சுமா. இந்த வருஷம் நீங்க நினைச்ச மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ராஜா சேதுபதி ஐயா வேற வந்திருக்கிறாரு. அது இன்னும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட இந்த தடவை ராஜகோபுர கலசத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறத இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கண்குளிர பார்க்கத்தான் போறோம். நம்ம கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் சுத்துப்பட்டு கிராமமே மெச்சி போற அளவுக்கு சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல கலச பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அந்த பூஜை மட்டும் தடங்கள் இல்லாம முடிஞ்சா அடுத்த 15வது நாள்ல கும்பாபிஷேகத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷங்க தம்பி, ராஜகோபுரம் கலசம் வந்திருக்கு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க தம்பி. வாயா. வாங்க தம்பி. வாங்க. என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? நான் ஆஃபீஸ் போலாமா? நம்ம தாத்தா ஊர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல, அங்க இன்னைக்கு ஊரணி பொங்கல் வைக்கிறாங்க. மனசுல நினைச்ச காரியம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பொங்கல்ல கலந்துக்கிட்டா நாம நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. ரேவதி, உன்னை ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல ஊர் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு சொல்றியே, இது என்ன அவ்வளவு முக்கியமா? முக்கியம்தாமா. நான் மனசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறேன். நீ அங்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். ஏன், எதுக்கு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் தான் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்ல. நான் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க தான் போறேன். ரேவதி, உங்க அம்மா சொல்றாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். நீ கோயில பொங்கல்லாம் வைக்க வேணாம். சித்தி, நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட மனசுல நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் பொங்கல் வைக்க தான் போறேன். சரி, அப்படி நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்ட அத சொல்லிட்டு போ. வேண்டுதல உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல சித்தி. அப்படி என்ன ரகசியமான வேண்டுதல் எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம? அப்படிலாம் இல்ல சித்தி. வேண்டுதல்ங்கிறது சாமிக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பர்சனல் டீலிங். அத உங்ககிட்ட சொன்னா சாமி கண்ணு குத்திரும். ஆமா ஆமா, கண்ணு குத்திரும். அக்கா, நீயும் கோயிலுக்கு வரியா? வர ரேவதி, வா போலாம். ரேவதி, மறந்தே போயிட்டேன். நாங்களும் ஒரு வேண்டுதல மனசுல வச்சிருக்கோம். அதனால நாங்களும் வரோம். ரோகிணி, வா போலாம். சரி, பூஜை ரூம்ல எல்லா பொருளும் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம். ஓகேமா, வா. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன் எதிர்பார்க்கல? இதோனா உங்க கோயில் மட்டும் இல்ல, எங்க கோயிலும் தான். கோயில் பொதுவானது தாங்க. இதுல உங்க கோயில் எங்க கோயில்லாம் எதுவும் இல்ல. இங்க யார் வேணாலும் வரலாம். ஏன் மாமா, இவர் என்னோட அத்தை பையன் தானே? என்னாச்சு ரேவதி? சகலவும் அத்தை பையனு தெரிஞ்சதுனால தானே வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை போட்ட நீ. இப்ப வந்து என் அத்தை பையனான்னு கேக்குற? ரோகிணி, என்னாச்சு உன் தங்கச்சிக்கு? இருங்க, உங்களுக்கு இப்ப என்னங்க தெரியணும்? இல்ல, ஆபீஸ்ல நீங்க என்னோட எம்டி, அங்க உங்களை சாருன்னு தான் கூப்பிட முடியும். ஆனா மத்த நேரம் நீங்க என்னோட அத்தை பையன். உங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியல, அதான் என் மாமா கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அப்போ முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு மாமா இல்லையா? உங்களை ரொம்ப சார்னு கூப்பிட்டு எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. நான் உங்களை மாமானே கூப்பிடட்டுமா? உங்களுக்கு இதுல அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே? கூப்பிடுங்க. ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா? என்ன ரோ நீங்க நின்னுட்டு இருக்க? வா, பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவோம். அட வா போவோம். அப்பாடா, ஒரு வழியா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்ப இனிமே ஃபுல் ரைட்ஸோட நான் உங்களை மாமானே கூப்பிடலாம். சரி, இப்ப சொல்லுங்க மாமா, நான் எங்க பொங்கல் பானையை வைக்கணும்? நீங்க தான் அதுக்கு இடத்த காட்டணும். நீங்க தானங்க சொன்னீங்க இது உங்க கோயில். உங்களை யார் கேட்க முடியும்?
உங்க இஷ்டம் போல எங்க வேணாலும் வைக்கலாம். ஓகே, அப்போ நானே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றேன். ஆ ஏத்தா ரேவதி, ஆ? ரோகிணி பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டா, நீ இன்னும் இடத்த தேடிக்கிட்டு இருக்க? ஷோ பாட்டி, அவளே காத்துக்கிட்ட பேச காரணம் தேடிக்கிட்டு இருக்கா. நீ அது கூட புரியாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம அமைதியா நம்ம வேலையை பார்ப்போம், விடு. ஓ அப்படியா? அப்ப சரி சரி. ம். உங்க மனசுல நீங்க என்ன வேண்டிக்கிட்டு இங்க பொங்கல் வச்சாலும் இந்த அம்மா நிறைவேற்றிடுவாங்கன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன வேண்டிக்க போறீங்க? வேண்டுதல உங்ககிட்ட சொன்னா பலிக்காது, அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என் மனசுல என்ன இருக்குன்னு அந்த சாமிக்கே நல்லா தெரியும். அவங்க அதை நடத்தி கொடுப்பாங்க. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏங்க, ஒரு விஷயம் பேசணும், வாங்க. சொல்லுப்பா சகல, என்ன விஷயம்? அத்தை கூட்டிட்டு வந்த மருது நல்லவன் இல்லைங்க, அவன் ஒரு கிரிமினல். கிரிமினலா? என்னப்பா சொல்ற? உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் விஷயத்துல ஆல்ரெடி ஒரு கடத்தல் கேங் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல சார். ஆமாம் சார். இன்னைக்கு அந்த கேங்கோட தலைவனை பத்தி சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவன் பேர் ரெட்டு சார். பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல, தியேட்டர்ல பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சகல சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருக்கா. சகல, இவனை சும்மா விடக்கூடாது சகல. அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதுக்கு ஆதாரம் தேவைப்படுது. அந்த ஓடி போன பையன் வேற எங்க இருக்கான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணுக்கு சுயநினைவு வரணும். இந்த ரெண்டு விஷயத்துல ஒண்ணு நடந்தாலே போதுங்க, போலீஸ் அவன் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சரியா சொன்ன சகல. உண்மை எப்பவுமே அமைதியா தான் இருக்கும், ஆனா அது வெளியில வர்றப்போ அதுக்கான மரியாதையே தனி. அந்த ஃப்ராட உள்ள தள்ள நீ சொன்ன ரெண்டு விஷயத்துல நிச்சயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். தைரியமா இருப்பா நீ.